ஒரு இளைஞன் 12வது பாஸ் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிறாரு. எப்படிப்பா அம்மா இறந்த 5வது மாதத்தில் நீ உன்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு வழிகாட்டினாங்க அப்படின்னுட்டு. அப்துல் கலாம் காலத்திலிருந்து ஆசிரியர்கள் வழிகாட்டி அதன் மூலமாக வந்தவங்க எவ்வளோ பேர். இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு அம்மா அவங்க போட்டிருந்த நகைகள் எல்லாத்தையும் விற்று ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படியான ஆசிரியர்கள் கதையை தான் நமக்கு நிறைய தெரியும். ஆனால் அதுக்கு மாறாக இப்படிப்பட்ட ஆசிரியர்களும் கூட இருக்கிறாங்க. இவரை நல்லவர்னு நினைச்சு இவரை கூப்பிட்டு வச்சு அந்த பெண்ணினுடைய எதிர்காலத்துக்கான கெரியர் பிளானிங் என்ன செய்யலாம் கேட்டிருக்காங்களே. இவங்க 20 நாளைக்கு முன்னால தான் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டது தான் தப்பா போச்சு. ஆமா, இவங்கள்ட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் இப்படி பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டா இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். இவர் ஆசிரியர் தான், நல்ல பெரியமா எல்லார்ட்டையும் பழகுவார், பேசுறாரு கேட்டுட்டு. ஆனா இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னாக்கா இவர் கேம்பிளிங் போறது. நம்ம லாஸ் வேகாஸ்ல கேம்பிளிங் பேர் பெற்றதோ அது மாதிரியாக காட்மண்டும் வந்து இந்த கேசினோஸுக்கு ரொம்ப பேர் பெற்றது.